ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இந்த பூமியில எவ்வளவோ இடம் இருக்கையில நீங்க ஏன் சுடுகாட்டுல தங்குறீங்கன்னு காரணம் கேட்டாங்களாம். சிவன் சொன்னாராம், எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடு. தான் உயிரோட இருக்கும்போது கடவுள் கிட்ட வந்து உண்மையான அன்போட யாரும் வேண்டது கிடையாது. இதை கூட அதை கூடன்னு கேக்குறாங்க. இறந்த பிறகு அவங்கள நினைச்சு உறவினர்கள் சிறிது காலம் கவலைப்படுவாங்க. அவங்க சேர்த்து வச்ச சொத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க போயிடுவாங்க. அப்பதான் அந்த ஆன்மா உணரும், வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடிட்டோம், மோட்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்கலையேன்னு தனியா நின்னு கலங்கும். அந்த ஆன்மாவை நான் தனியா விட மாட்டேன். மயான பூமியில அந்த ஆன்மாவுக்கு துணையா இருப்பேன். நீ தனியா இல்ல, ஆறுதல் தரத்துக்கும் ஆன்மாவுக்கு முக்தி தரத்துக்கும் நான் ருத்ர பூமியில இருக்கேன். இந்த ஜகத்துல உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையா இருக்கேன். காயமடைந்த வழியில் துடிக்கும் குழந்தைக்கு தந்தையா உதவுவது என்னுடைய கடமை. அதனாலதான் நான் அங்க தங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சிவபெருமான். சிவபெருமானின் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பின்பு ஒரு காரணம் உள்ளது. சுடுகாட்டில் வாசம் செய்வதற்கும் சாம்பலை பூசிக்கொள்வதற்கும். அதை நாம தெளிவா உணர்ந்துகிட்டா போதும். செல்வத்தின் மீதான பற்று தானா அழிந்து சிவபெருமானின்